ஆரம்பிக்கலாங்களா? கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போய் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திங்களூர் வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் அந்த கோவில், சந்திரன் கோவில்ன்றாங்க. இந்த கோவிலில் ஒரு 12 மணிக்கு ரீச் ஆகிருக்கும். காலைல மேப்பில் கிளம்பினாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து இந்த கோவில் ரீச் ஆகிட்டோம். இருந்து காலையில் பார்த்துட்டு போவோம். சாமியில் எப்படி இருக்கும் அந்த கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழந்தை உனக்கு எழுதி போட்டிருக்காங்க. எதுவுமே இல்லை. இதை பார்த்த மச்சான் ஓப்பனில் எடுத்துட்டு இருக்காங்க. இது ஏதோ வீட்டு அடுத்தவங்களோட வீடு தான். இல்லைடா உட்கார்றதுக்கு தான்டா. படுத்து யாருமே இல்லை ப்ரோ. எங்கேயும் ஃபோன் அடிக்கிற சவுண்டு மட்டும் பேகிது வந்துடுறப்போ. இல்லை யாரப்பா தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் திருக்கோவில் வளாகத்தில் அசுத்தம் செய்யாதீர்கள். இங்கே ஒரு அப்டேட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்கடா. அன்னதானத்துக்கு ஏதாச்சும் அமௌண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கவே, கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ண போதும். தண்ணி வரும். கடைக்காரனில எழுப்பிட்டுருவோம். இவன் பேச்சு கேட்டு 1/2 மணி நேரமா அடிச்சு அங்கே நாய் இருக்கு. பொம்பளைப்புமா ஓடிச்சு. குழந்தை ஃப்ரூட் மிக்சர் பாக்ஸரா. எவ்வளோ கன்றாவே இருக்கு. காலையில் இதில் கொடுப்பாங்களோ. எனக்கு தெரிஞ்சு கடை ஓப்பன் உள்ள ஆள் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே இருக்கு உள்ள. சேரு, டேபிள். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வெடிஞ்சிருச்சு. இப்போதான் கோயிலுக்குள்ளேயே திறக்க போகிறாங்க. கோயிலுக்குள்ளேயே போக போகிறோம். நான் தெரியும்.
ஒரு வழியாக கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்கே வெளியே விளக்கு வச்சுருக்கோம். உள்ளே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வரல, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அதான் எடுக்கலாம். இந்த விளக்கு வச்சுட்டு நூற்றுக்கு வெறும் 34 இதில் கரெக்டாக இருக்குது அது எச்சாவே இருக்குது. எல்லா வேலையும் லேடிஸ் ஊற்றுறாங்க, நம்மளும் ஜென்ஸு வந்து விளக்க வச்சுட்டு ஜென்ஸு ட்ரிப் எல்லாம் எங்கெங்கேயோ போகிறாரு. திருவிழா செய்யுங்களா? கையில் எண்ணெய் ஆகாது, நெய் ஸ்மெல்லு அடிச்சு தூக்குது. ஜிஆர்பியா இது உதய கிருஷ்ணா நெய். அள்ளி ஊற்றாதீங்க, இல்லைடா 10 விளக்கத்தை ஊற்றிக்கிறீங்க. 300 ரூபாய்க்கு இருக்குது அல்ல. அதையாண்டா தோற திருப்பி 10 வருஷம் 10 வருஷம் திருப்பி 10 வருஷம் 10 வருஷம் டேய் தூக்கி போடுறான். உண்மை இல்லைடா, இவன் நான் விளக்கலாம். பத்ததுக்குள்ள விளக்க தூக்கி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஆமாம், நம்ம பற்ற வைக்கணுமா மச்சான் பற்ற வைக்கணுமா? எங்கே பற்ற வச்சு கையில் எண்ணெய் இருக்கு. அதுக்கு கிளார் அடிக்கிறான். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பர்சனல் விஷயமாக கும்பகோணம் வந்தோம். சரி ஓகே வந்துட்டோமே, எல்லாம் போயிட்டு வாங்க, திங்களூர் கோயில் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் எப்படி சொல்கிறது நல்லது நடக்குமாம்மா, அந்த கோயிலுக்கு வந்தோம். திங்களூரில் சந்திரன் கோவில் அப்படின்னு சொல்லி வந்தோம். பாருங்க, ட்ரெடிஷ்னலில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன். சும்மா ஒரு பர்சனல் விஷயமாக வந்தோம். சரி ஓகே கோயிலுக்கு போயிட்டு போயிடும். நீ எங்கெங்கே போக போகிறோன்னு தெரியல. இப்போ தான் வெடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நைட் ஒரு 12 மணி சம்திங் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். 7 மணி நேரம் வெயிட் பண்ணி 7 மணிக்கு சாமி பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அன்னதானம் போட்டுருந்தாங்க. இங்கே குளிக்கிறதுக்குலாம் இடம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது மேக்ஸிமம். நீ வேறு எந்தெந்த கோயிலுக்கு போகிறோன்னு தெரியல. போயிட்டு காட்டு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நெஞ்சாடியப்பா
இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏதோ பக்கத்தில் திருவிழா நடக்குதுனால அது பக்கத்தில் சரி பாட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இங்கேருந்து இந்த இதை தூக்கிட்டு இன்னொரு கோயிலுக்கு போவாங்களாமா. இப்போ அந்த கோயிலையும் போய் பாட்டு அலப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய பிபி வச்சுருக்காங்க. கூட்டமாக தான் இருக்குது. இதோட அந்த கோயிலில் கூட்டமாக இருக்குனாங்க. எல்லாம் நடந்து போனாங்க. நைட்டு சரியான ஃபங்க்ஷன் நடந்திருக்குங்கள. எவ்வளோ பெரிய பிபி. பொங்கல் சூடாக இருக்கா? முன்னாடி ஒரு இது அன்னதானே, பின்னாடி ஒரு அன்னதானே. டே முன்னாடி போய் சேவை வாங்கிட்டோடா. ஐயோ எனக்கு பொங்கலே வேணும். எதுவுமே தெரிய மாட்டேது. சரியான கூட்டமாக இருக்குது முன்னாடி. போய் லைனில் நின்று வாங்கிட்டு வந்துடுவானு. எனக்கு பொங்கலே பிடிக்காது. சூப்பராக இருக்குது. அது வரைக்கும் பொங்கலே சாப்பிட்டதே இல்லை. குழம்பு நிறைய கொஞ்சமாக குழம்பு இல்லாமல் வாங்கிட்டு வந்தாலும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் தான் ரீச் ஆகிருக்கும். இதுக்குள்ளே சுற்றிட்டு பார்த்துட்டு செகண்ட் டைம் வேறு. ஆல்ரெடி ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கேன். இல்லை நிறையா டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, அங்கே கைடு இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் காசு கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு பல இதே தெரியாது. சின்ன சின்ன இதாக தெரிஞ்சு. ஓகே உள்ளே போவோம். நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். தஞ்சையோட என்ட்ரன்ஸ், பிக் டெம்பிள் ஆஃப் தஞ்சை. மொத்தம் 3 ஆர்ச் இருக்குது. பொம்மை கடையா? கடையா? எனக்கு ஏதோ கெடாயின்னு கேட்டுச்சு. அது சைடில் 2 சிலை வேறு லெவலில் இருக்குது பெருசா. இது பேர் என்ன சொல்லுவாங்க? நுழைவாயா? ஏண்டா 3வது நுழைவாயா? இங்கே தான் எழுதியிருக்காங்க மேப் 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 மேப். இதில் 2 இது தான் இருக்குது. ஆனால் 3 இது முன்னாடி இருக்கு. என்னென்ன சன்னதி இருக்குன்னு இங்கே தான் எழுதியிருக்காங்க. கேரளா நார்த், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ். யாராவது என்ன பாஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. என்ட்ரன்ஸ் என்ட்ரி ஆனோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில். எதுவுமே தெரியல. இடமே எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துருக்கும் போல. இப்போ தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க.
நம்மளாலோடு இல்லையாம்மா. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பழைய பழைய சிற்பங்கள்லாம் இருக்குமாம்மா. அங்கே ஓப்பனிங் இருக்குது, படிக்கட்டுலாம் இருக்குது. நம்மளோட மாட்டாங்க. அந்த அதுக்கு மேலே இருக்கிற மட்டும்தான் ஒரே கல்லான கோவில். சீப்பில் சீவுன்னா முடி கொட்டுண்டா. சீப்பை யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ஹேண்டு. ரொங்கி உடச்சிரு. வெயிலுக்கு ஏதாவது தண்ணி இருக்கிற ஸ்பாட்டாக கூட்டு போயின்னு பார்த்தா கோயிலாக சுற்ற விடுறீங்க. புண்ணியம் அது காசிக்கு போங்கடா, புண்ணியம் கிடைக்கும். இந்த வெயிலெல்லாம் எப்படி தான் இந்த மாதிரி ஸ்பாட்லாம் சுற்றி பார்க்குறாங்களோ. இங்கே லெஃப்ட் சைடில் ஏதோ கோயில் இருக்கு. பழைய நந்தியா? பழைய நந்தின்னு சொல்கிறாங்க. பழைய நந்தியை வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. வீடியோ எடுத்து திட்டுறாங்க. அந்த சைடு கோயில் இருக்கங்காட்டி இதுங்க. அதனால் புது நந்தியே பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. இது தெரிய மாட்டேது வெயிலுக்கு. இந்த கோயிலில் ஒரே ஒரு மெயினான இது என்னென்னா, சாமியை வச்சுட்டு தான் இந்த இதே கட்டினாங்களாம். அதனால் இப்போது சாமி வெளியே எடுக்கணும்னு நினச்சா கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபுல்லாக என்னன்னு தெரில. யாராவது கைடு இருப்பாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கைடு வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு சின்ன சின்ன இதுக்கும் அந்த சிற்பத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்காக எக்ஸ்பிளைன் வேறு லெவலில் கொடுக்குறாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும்தான் அந்த கோபுரம் மட்டும்தான் ஒரே கலரான. நம்ம சாமி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோயில் பாதி கட்டிட்டு மண்ணை போட்டு மூடி அதுக்கப்புறம் இந்த கொண்டு போய் மேலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மண்ணெல்லாம் கலைச்சி தோண்டி இந்த கோயிலை எடுத்திருக்காங்க, புதைச்சி எடுத்தேன். இதோ இங்கே வராங்க. வெந்து புழுகுறாடி. இப்பவே எல்லா பக்கம் எரியுது. தக்க 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 தக்கன்னு. அது டம்மி. என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? சரி ஓகே. மாப்பிள்ள தூக்க மாட்டாங்க. அது என்ன பைக் மாதிரி ஏதோ போகுது. லைட்டு வெளிச்சம். எத்தனை உயிரினம் வாழுது. இப்போ அந்த எத்தனை புறா இருக்குன்னு இங்க ஒரு யானை இருக்குல்ல, அது
யானை இருக்குல்ல அது வந்துட்டு ஆக்ரோஷமாக இருக்காமா. யூடியூப்பில் பார்த்தேன். முன்னாடி எதையோ பிடிச்சிட்ருக்கு சரியா, பின்னாடி வால் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு ஒரு மாதிரி. இது வந்துட்டு ஆக்ரோஷத்தோட யானை வந்துட்டு ஓடுற மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஏதோ ஓட்டையெல்லாம் இருக்குமாம்மா, அதுக்குள்ளே ஏதோ கையெல்லாம் விட்டு காமிச்சான்டா. அது அந்த இடத்துலையும் நினைக்கிறேன். அந்த சிறுசாக இருக்குல்ல அதுக்குள்ளே ஓட்டம் நிறையா இருக்காமா. தண்ணி தாக கொன்று எடுத்துருச்சு. வெயிலெல்லாம் எப்படி தான் சுற்றுறாங்களோ கருமம். என்ன வெயில். தண்ணி 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 ஹைட்டு பத்த மாட்டேது. அவ்வளோதான். நல்லா இருக்குதா தண்ணி? ஏதோ கிடைக்கிறது. ஐயோ தண்ணி இல்லாமல் குடிடா இன்னும் குடிடா. அப்போ தண்ணி தானே அந்த சிறுசாக இருக்குது தண்ணி. இது கிடச்சதே பெருசு. நம்ம இதுலாம் அதுவும் கூட இல்லை, ஃபுல்லாக ஹீட் ஆகி கிடக்கு. பாய். நெக்ஸ்ட் எங்கே பிளான்? வீட்டுக்கா? சரவணிட்டு போகிறேன்னு சொன்னீங்களா அம்மாட்ட? சொல்லி கேட்டு பாருங்க போகலாமான்னு. அந்த அண்ணன் வேணா போய் பாட்டு, அந்த அண்ணன் ஏதாச்சும் கூப்பிட்டு போச்சுன்னா அங்கேயும் சுற்றி பாட்டு கிளம்புவோம். இல்லை ஏர்போர்ட்டாவது சுற்றி காமிக்கல. திருச்சியில் மலைக்கோட்டை மட்டும்தான் ஃபேமஸ். இதை பார்க்கவே இல்லை. தலைவர் நடந்துடுறோம். என்னென்ன எஃப்சிட்டு வச்சிருந்தாரு அந்த வண்டி தானவா? அதுதான் எம்டி மாதிரியே தெரிஞ்சிச்சு. வாரு ஆஃபீஸர் மாதிரி இன்னைக்கு. என்னென்ன இப்படி பார்த்து சிரிப்பு தாண்டா வருது. எப்படி